கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கவர்னரை சந்திச்சாச்சு. நாளைக்கு பதவி ஏற்க போறாரு, ஆட்சி அமைக்க போறாரு. சோ அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையாக கேபினெட் மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் இருக்க போறாங்க? பல பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கு. இன்ஃபேக்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு இடைப்பட்ட காலத்துல அமைச்சரவை பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வெளிவந்துச்சு. அது ஒரு கேலியா பார்க்கப்பட்டுச்சு, இவங்க எல்லாம் அமைச்சரா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் கேலியா பார்த்தாங்களோ அது எல்லாமே அப்படியே மாறி இருக்கு அப்படின்றதுதான் பார்க்க முடியுது. அந்த அமைச்சரவை பட்டியல்ல இடம்பெற்றுள்ள பெயர்கள் அப்படின்றது எதனால ஒரு தாவேக்காவே கிரியேட் பண்ணாத ஒரு பட்டியலை வெளியிடுற அளவுக்கு ஒரு பட்டியல் வருது அப்படின்னா எல்லாராலையும் யூகிக்க முடியும். ஏன்னா அது ஒரு புது கட்சி, புது கட்சியில யார் யாருக்கு என்னென்ன பதவி போறதுலாம் அப்படின்றது வேணா தேர்ந்தெடுக்க முடியாம ஒரு அதுல வேணா சில கேள்விகள் இருக்கலாமே தவிர இவங்க எல்லாம் அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பெயர்களை நிச்சயம் சொல்லலாம். ஆனா அதுல சில கான்ட்ரவர்சிஸும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்க போறாங்க, யார் யாரெல்லாம் முதல்ல அமைச்சரவை பட்டியல்ல இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு சில செய்திகள் கிடைச்சிருக்கு. அன்அபிஷியலா செய்திகள் கிடைச்சிருக்கு. அபிஷியலா கூடிய விரைவில் வரும். சோ அன்அபிஷியலா கிடைச்சதுல பெர்சன்ட் அந்த அமைச்சரவை பட்டியல்ல கிட்டத்தட்ட 25 பெயர்கள் இருக்கு. ஒரு 34 அமைச்சர்ஸ் இருக்கணும் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஆனா 25 பெயர்கள் இருக்கு. மத்த எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுருவாங்க அப்படின்றதுதான். ஏன்னா இப்போ காங்கிரஸ் வரப்போறாங்க, விசிக வருவாங்களா வரலையா, சிபிஐ சிபிஎம் வராங்களா, இப்படி எல்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போது அங்கேயும் மினிஸ்டர்ஸ் கூட்டணி கட்சிகளும் டிமாண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மத்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு 25 மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் டிவிகே பார்ட்டி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அந்த 25 மினிஸ்டர்ஸினுடைய பெயர்கள் அப்படின்றத நான் முதல்ல வாசிக்கிறேன். சோ இந்த ஒரு பெயர்கள் இந்த ஸ்பெகுலேஷனா ஒரு லிஸ்ட் வந்துச்சு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய சில பெயர்களும் இருக்கு. இதுல எல்லாருமே கெஸ் பண்ணுவாங்க, நிச்சயமா இவர் அமைச்சரா ஆவாரு அப்படின்னா எல்லாரும் கண்டிப்பா தாவேக்காவினுடைய தொண்டரா இருந்தாலும் சரி, மக்கள்ல ஒருத்தரா இருந்தாலும் சரி, புதியானந்த் இருப்பார் தானங்க அப்படின்னு யோசிப்பீங்க. நிச்சயம் அவருடைய பெயரும் அந்த லிஸ்ட்ல இருக்கு. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் எக்ஸ் IRS அதிகாரி, செங்கோட்டையன், மரிய வில்சன், ஜேசிடி பிரபாகர், வெங்கட்ரமணன், தமிழன் பார்த்திபன், பர்வேஸ், ராஜ்மோகன், வெங்கட்ரமணன், ECR சரவணன், லோகேஷ் தமிழ் செல்வன், தாகிரா, VS பாபு, மதியழகன், பாலமுருகன், ML விஜய் பிரபு, விஜயலட்சுமி, V சத்யபாமா, சஞ்சய் விஜய் சரவணன், டாக்டர் பிரபு, மதுரை கல்லணை, நிர்மல்குமார், நடிகர் ஸ்ரீநாத் அவர்களுடைய பெயரும் அதுல இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. சோ இந்த 25 பெயர்கள்ல யாருக்கெல்லாம் என்னென்ன பொறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. குறிப்பா என் ஆனந்துக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆதவ் அர்ஜுனாவுக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொறுப்பு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து மின்சாரம் சார்ந்த துறை, மரிய வில்சன் அவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பொறுப்பு போகுது அப்படின்றத பார்க்கலாம். சோ பொதுவா ஒரு அமைச்சரை டிக்ளேர் பண்றாங்க. அமைச்சர் பட்டியல் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா டிஸ்ட்ரிக்டையும் கவர் பண்ற மாதிரி தான் அமைச்சர்களை தேர்ந்தெடுப்பாங்க. இங்க பெரும்பான்மையா தாவேக்காவினுடைய பிரதான முகங்கள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் அவர்கள், செங்கோட்டையன், மரிய வில்சன். இப்ப பாத்தீங்கன்னா அருண்ராஜ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் வெவ்வேறு தொகுதிகளில் போட்டி போட்டது. செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஈரோடு அந்த சைடு போயிட்டாங்க. அருண்ராஜ் அவர்கள் திருச்செங்கோடு தொகுதி போயிட்டாங்க. சோ இப்ப மத்தபடி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, மரிய வில்சன், வெங்கட்ரமணன், ராஜ்மோகன், அதே மாதிரி ECR சரவணன், இப்படி பல பேர் சென்னையை சுற்றி உள்ள தொகுதிகள்ல தான் வின் பண்ணிருக்கிறாங்க. சோ ஒரே சென்னை அப்படின்ற ஒரே மாவட்டத்தை சார்ந்தே இத்தனை பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு முக்கியமான முகங்கள் எல்லாருமே சென்னையை சுற்றி தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் அப்படின்றது தெரியும். சென்னையில தான் தாவேக்காவுக்கு அதிகமான வாக்கு வங்கி இருக்கு அப்படின்ற ஒரு அடிப்படையில அவங்க அங்க போட்டி போட்டாங்க. ஆனா மினிஸ்டர்ஸ் வரும்போது அந்த ஜியோகிராபிக்கலா பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்து ஒரு பிரதிநிதி அப்படின்ற மாதிரி தான் தேர்ந்தெடுப்பாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இங்க யாரெல்லாம் வருவாங்க, இல்ல தாவேக்கா இதையும் மாற்றி அமைச்சு ஏதாவது பண்ண போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது மாதவரம் ML விஜய் பிரபு அவர்கள். அங்க போட்டியிட்ட விஜய் பிரபு அவர்களுக்கு அதிகமான ஒரு நம்பர்ஸ்ல அவர் வின் பண்ணிருக்கிறாரு. தாவேகா கட்சியிலேயே அதிகமா ஓட்டு வாங்கி வின் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ECR சரவணன். அவர் சோழிங்கநல்லூர் தொகுதியில போட்டி போட்டாரு. சோ அதிகமான வாக்குகளை குவிச்சிருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில இவங்களும் மினிஸ்டர் அந்த கேபினெட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் VS பாபு.
முதலமைச்சர் ஸ்டாலினையே, முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களே இருந்தப்பவே இவர் வந்து தோக்கடிச்சிருக்கிறாரு அப்படின்னா விஎஸ் பாபு அவர்களும் இந்த மினிஸ்டர் அமைச்சரவையில வந்து இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுவே வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் தமிழ்செல்வன் அதிமுகவிலேயே வந்து பெரிய அளவு ஒரு அங்கீகாரம் வந்து இவருக்கு கிடைக்கல. தனபால் அவர்களுடைய ஒரு பையனாக இவர் வந்து இருக்கிறாரு. தனபால் அவர்கள் அதிமுகவுல சபாநாயகரா இருந்தவர். சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல லோகேஷ் தமிழ்செல்வன் அவர்களுக்கு அமைச்சரவையில கண்டிப்பா இடம் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா தலித் மக்கள்ல இருந்து வராரு லோகேஷ் சார் தமிழ்செல்வன். அங்க இதுவரைக்கும் வந்து அந்த அருந்ததிய சமூகத்துல இருந்து யாருமே வரல, அமைச்சரவையில இடம்பெற முடியாத ஒரு சூழலை தான் தமிழ்நாடு அரசியல் களம் ஏற்படுத்தி வச்சிருக்கு. அதை வந்து மாற்றி அமைக்கிற வகையிலையும் இருக்கும். சோ இந்த மைனாரிட்டிஸ் மக்கள்ல இருந்து, தலித் மக்கள்ல இருந்து எவ்வளவு பேர் வராங்க அப்படின்ற அந்த ஒரு கணக்கும் இங்க வந்து காமிக்கணும். அந்த ஒரு கணக்கையும் வந்து கணக்குல வச்சுதான் அமைச்சரவையில யார் யார் இடம்பெறணும் அப்படின்றது இருக்கு. இப்ப ராஜ்மோகன் அவர்கள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து செய்தியாளர்கள் அந்த ஒரு பிராட்காஸ்டிங் சம்பந்தமான மினிஸ்டராகத்தான் இருப்பாரு அப்படின்ற அந்த ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இப்ப வெங்கட்ரமணனையும் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிராமணரா இருக்கிறாரு. சோ அவருக்கும் அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர் ஒருத்தர் அமைச்சரவைக்கு போகணும் அப்படின்றதும் இருக்கு. ஜெயலலிதா அவர்களை தாண்டி அதுக்கப்புறமா யாருமே சட்டமன்றத்துல இடம்பெறல. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நிச்சயம் அந்த சமூகத்துல இருந்தும் யாராவது ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில வெங்கட்ரமணனுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மரிய வில்சன் அவர்கள் ஒரு மைனாரிட்டியா இருக்கிறாரு. ஆனா இங்கதான் வந்து மரிய வில்சன், வெங்கட்ரமணன் போன்றவர்கள் எல்லாருமே சென்னையில இருக்கக்கூடிய தொகுதிகளிலேயே போட்டி வெற்றி பெற்ற நபர்கள். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சிக்கல் இருக்கு. சோ இதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணி இவங்க எல்லாம் வந்து அமைச்சரவைக்குள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்றதும் இருக்கு. சோ அதை கன்சிடர் பண்ணாம மைனாரிட்டிஸ் அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில கொண்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ அதே மாதிரிதான் ராஜ்மோகன் அவர்களும் எழும்பூர் தொகுதியில தான் போட்டி போட்டாரு. அதுவும் சென்னைக்குள்ள வர்றதுதான். சோ இப்படி இருக்கிற போது எல்லாருமே சென்னையில இருந்து வராங்க. அமைச்சர்கள்னு பார்க்கும்போது அங்கங்க கீழே சவுத் ஜோன்ல இருந்து, சென்ட்ரல் பகுதியில இருந்து, வெஸ்ட் சைட்ல இருந்து, எல்லா இடங்கள்ல இருந்தும் கவர் பண்ற மாதிரி தான் வந்து கேபினெட்டை ஃபில் பண்ணணும். சோ இதை வந்து எப்படி தாவேக்கா பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. சோ இவங்க எல்லாருமே நிச்சயம் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாதி பேர் அமைச்சரவையில இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சத்யபாமா அவர்களும் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம நிர்மல்குமார் அவர்களும் நிச்சயம் இருப்பாரு. சோ அடுத்ததா தாகிரா அவர்கள் வந்து ஒரு இஸ்லாமிய ரெப்ரசன்டேஷனோட அமைச்சராக இருந்தது அப்படின்றது இதுவரைக்கும் வந்து இல்ல. அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு பெண்ணுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா திமுக அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யவே இல்லை. சோ தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே வந்து இத்தனை தலித் மக்களை வந்து தலித் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து வின் பண்ண வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய மைனாரிட்டிஸும் வந்து இப்போ சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு ஒரு காரணமா டிவிகே இருக்கு. இந்த மாதிரியான சாதனைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அமைச்சரவையில யார் யாருக்கு பொறுப்பு கொடுக்குறாரு அப்படின்றதும் கண்டிப்பா நோட் பண்ணப்படும். சோ இவங்களுடைய பெயர்கள் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கு. என்னென்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்ப்போம். இவங்க எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி. சோ ஓட் பேசிஸ்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ, அதே அவங்களுக்கு இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி அந்த சீட்ஸ்ல மைனாரிட்டிஸ், ஜியோகிராபிக்கல் ஏரியா, இது எல்லாத்தையும் அடிப்படையாக வைத்து இந்த லிஸ்ட்டை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. சோ யார் யாருக்கு என்னென்ன பதவி கிடைக்க போது பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இந்த லிஸ்ட்டை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்தும் வந்து ஒரு பெண் அமைச்சரவையில இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பெண்கள் வந்து அமைச்சர்களாக இங்க பாக்குறோம். ஏன்னா இதுல வந்து ஏற்கனவே சத்யபாமா அவர்கள் இருக்கிறாங்க, தாகிரா அவர்கள் இருக்கிறாங்க, விஜயலட்சுமி இருக்கிறாங்க. இப்படி பல பேர் வந்து பெண்கள் வந்து இருக்கிறாங்க. நடிகர் ஸ்ரீகாந்தும் வந்து அமைச்சரா ஆக போறாரு அப்படின்றதும் செய்தியா நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இது எல்லாமே மோர் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்த போகுது. எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய பேர் ஆவலோட காத்துட்டு இருப்பீங்க. சோ எல்லாரும் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா இந்த பட்டியலும் வெளியில வரப்போகுது. சோ பொறுத்திருந்து பாருங்க. நன்றி.